அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். வீடமைப்பு திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை. கொழும்பு தேசிய வைத்தியசாலை செல்வோருக்கு எச்சரிக்கை. அசஸ்ம கொடுப்பனவுக்காக காத்திருந்த மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. நாட்டின் அபிவிருத்திக்கு பில்லியன் கணக்கான நிதி ஒதுக்கீடு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. டிஜிட்டல் அடையாள அட்டை தொடர்பில் மக்கள் அச்சப்பட தேவையில்லை, அரசு உறுதி. 18 கோடியை ஏப்பம் விட்ட அரசாங்க வங்கி அதிகாரி. திருகோணமலையில் திடீர் சுகாதார சோதனை, 15 கடைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. டீசலில் மண்ணெண்ணெய் கலந்த பாரவூர்தி சாரதி கைது. 3 மாணவர்கள் திடீர் சுகயீனமுற்று வைத்தியசாலையில் அனுமதி. தொடர்பான விரிவான செய்திகள். கட்டுமான பணிகள் தடைப்பட்டுள்ள 8 வீடமைப்பு திட்டங்களின் செயற்பாடுகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு நகர அபிவிருத்தி அதிகார சபை தீர்மானித்துள்ளது. நாரக்கேன்பட்டி மற்றும் டோரிங்டன் பகுதிகளில் கட்டுமான பணிகளை ஆரம்பிப்பதுடன் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ள 2 வீடமைப்பு திட்டங்களின் செயற்பாடுகளை விரைவாக ஆரம்பிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த 2 வீடமைப்பு திட்டங்கள் ஊடாக 750 வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. இதனை தவிர நடுத்தர வருமானம் ஈட்டுவோரை இலக்காக கொண்டு பேலியகொடை பகுதியில் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இடைநடுவே நிறுத்தப்பட்ட 2 தொடர்மாடி குடியிருப்பு திட்டங்கள், ஒருகுடவத்தி பகுதியில் 2 வீடமைப்பு திட்டங்கள் மற்றும் ஸ்டேடியம் வீடமைப்பு திட்டம் ஆகியவற்றை மீள ஆரம்பிப்பதற்கு புதிய முதலீட்டாளர்களை கண்டறிந்துள்ளதாக அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. அனுராதபுரம் நகரில் நடுத்தர வருமானம் பெறுபவர்களுக்காக நிர்மாணிக்கப்பட இருந்த தொடர்மாடி குடியிருப்பு திட்டமும் கைவிடப்பட்டுள்ளது. அந்த கட்டுமான பணிகளையும் விரைவில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலை வளாகம் பாதுகாப்பு கொண்ட பகுதியான போதிலும் திருடர்களின் தொல்லை அதிகரித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. வைத்தியசாலை வளாகத்தில் நடிகை தமயந்தி பொன்சேகாவின் கைப்பையை திருடர்கள் மிக நுணுக்கமாக திறந்து உள்ளே இருந்த பணம் மற்றும் வங்கி அட்டைகளை இன்று திருடிச் சென்றதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த சம்பவமானது தமயந்தி பொன்சேகா வைத்தியசாலையின் மேல்தளத்திற்கு மருத்துவமனை பார்க்க சென்ற போது நடந்துள்ளது. திருட்டு நடந்த நேரத்தில் லிப்டில் மக்கள் அதிகமாக இருந்ததாக கூறப்படுகிறது. திருடன் கவனமாக கைப்பையில் இருந்த பணம் மற்றும் வங்கி அட்டைகளை திருடிச் சென்றுள்ளார். தேசிய அடையாள அட்டையும் களவாடப்பட்டுள்ளது. அறுவை சிகிச்சைகள் மற்றும் பிற செலவுகளுக்கு பணம் செலுத்துவதற்காக சில சந்தர்ப்பங்களில் நகைகளை அடகு வைத்து பணம் எடுத்தும் வரும் பாமர மக்களின் பணத்தை பாதுகாக்கும் பொறுப்பு வைத்தியசாலை அதிகாரிகளுக்கு உள்ளது என்றும் தமயந்தி பொன்சேகா தெரிவித்துள்ளார். அசஸ்ம கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்காக நோர்வூட் பிரதேச செயலகத்தின் முன்பாக நேற்று நீண்ட வரிசையில் காத்திருந்ததாக செய்திகள் வெளியானது. அசஸ்ம தொகையை பெற்றுக்கொள்வதற்காக கடந்த 4 மாதங்களாக காத்திருந்ததாகவும் இதனால் பெரும் சிரமத்தை எதிர்நோக்குவதாகவும் அங்கு வந்திருந்த அசஸ்ம பயனாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஒவ்வொரு நாளும் காலையில் இருந்து மாலை வரை காத்திருந்து ஏமாற்றமாகவே திரும்பி செல்லுகின்றோம். அவர்கள் அவ்வாறு நாங்கள் காத்திருந்தாலும் வீட்டுக்கு செல்லுமாறு அதிகாரிகள் தெரிவிப்பதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் எவ்வித கொடுப்பனவுகளும் வழங்கப்படவில்லை எனவும் மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகளின் கீழ் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒதுக்கப்பட்ட 76 பில்லியன் ரூபாய் நிதி குறித்து அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த நிதியை எதிர்வரும் நவம்பர் மாதத்துக்கு முன்னர் பயன்படுத்த வேண்டும் என பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி அமைப்புகளின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக கடந்த பாதீட்டில் இருந்து 23 பில்லியன் ரூபாவும், மாகாண சபைகளின் கீழ் அபிவிருத்தி பணிகளுக்காக 53 பில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் ருவான் செனர தெரிவித்துள்ளார். இந்த நிதி இந்த ஆண்டு நவம்பர் மாதத்திற்கு முன்பு அபிவிருத்தி திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார்.
இந்தியா நிதியளிக்கும் டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை திட்டத்தில் தனிப்பட்ட தரவுகள் தொடர்பில் மீறல் எதுவும் ஏற்படாது என்று இலங்கை அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. இலங்கை குடிமக்களின் தரவு, தனியுரிமை மற்றும் தனிப்பட்ட தரவுகளின் பாதுகாப்பு குறித்த கவலைகள் காரணமாக இந்த திட்டம் நீண்ட தாமதத்தை எதிர்கொண்டது. எனினும் தற்போது குறித்த திட்டம் விரைவுபடுத்தப்படுகின்ற நிலையிலே இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் எந்த ஒரு தரவு மீறலுக்கும் வழியில்லை என்றும் அதை உறுதி செய்ய முடியும் என்றும் துணை டிஜிட்டல் பொருளாதார பிரதியமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். அரசியல் நிகழ்ச்சி நிரல் காரணங்களுக்காக பல்வேறு பிரிவுகளால் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த விடயத்தில் சுமத்தப்படுகின்றன என்றும் அவர் கூறியுள்ளார். அரசாங்க வங்கியொன்றின் பிரதான அலுவலகத்துக்கு போலியான ஆவணங்களை கையளித்து 18,88,25,000 ரூபாவை பெற்று ஏமாற்றிய குற்றச்சாட்டின் பேரில் அந்த வங்கியின் முன்னாள் அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. வங்கியின் முன்னாள் கடன் அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். கைதானவர் பன்னிப்பட்டியவைச் சேர்ந்த 40 வயதுடையவர் ஆவார். மோசடி தொடர்பாக கிடைத்த புகாரை தொடர்ந்து நடத்தப்பட்ட நீண்ட விசாரணைக்கு பின்னர் சந்தேகத்துக்குரிய முன்னாள் அதிகாரி குற்றப்புலனாய்வு பிரிவின் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவு ஒன்றுக்கு நேற்று அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை நகர சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள 33 வியாபார நிலையங்களில் திடீர் சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. திருகோணமலை பிராந்திய சுகாதார சேவைகள் படிமனை அதிகாரிகளின் வழிநடத்தலில் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி மட்டிக்களி, மட்கோ நீதிமன்ற வீதி, தபால்கந்தோர் வீதி போன்ற பிரதேசங்களில் உள்ள 33 வியாபார நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சுகாதார நடவடிக்கைகளை பேணாத 15 கடைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகள் வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். டீசல் எரிபொருளுடன் மண்ணெண்ணெய் கலந்து பாரவூர்தி செலுத்திய சாரதி ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று லிந்துலை போலீஸ் போக்குவரத்து பிரிவின் பொறுப்பதிகாரி பாலித நந்தஸ்ரீ தெரிவித்துள்ளார். வளப்பனையிலிருந்து ஹட்டனுக்கு மணல் கொண்டு செல்லும் சில பாரவூர்திகள் டீசலுடன் மண்ணெண்ணெய் கலந்து செல்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கமைய லிந்துலை போலீசார் அதிரடியாக மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் பாரவூர்தி கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் பாலித நந்தஸ்ரீ தெரிவித்துள்ளார். தலவாக்கலை பகுதியில் இயங்கும் தமிழ் பாடசாலை ஒன்றில் இன்று தரம் 6 கல்வி கற்கும் 3 மாணவர்கள் நச்சுத்தன்மை வாய்ந்த தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்களை கொண்ட வாசனை திரவியங்களை நுகர்ந்துள்ளனர். இதனால் திடீர் சுகவீனம் அடைந்த மாணவர்கள் லிந்துலை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நச்சுத்தன்மை வாய்ந்த வாசனை திரவியங்களை நுகர்ந்ததன் காரணமாக குறித்த மாணவர்களுக்கும் தலை சுற்றல், தலைவலி, குமட்டல், வாந்தி பேதி மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக லிந்துலை பிரதேச பிராந்திய வைத்தியசாலையின் மாவட்ட வைத்திய அதிகாரி அசேல மல்லவராஜி தெரிவித்துள்ளார். எனினும் மாணவர்களின் உடல்நிலை மோசமானதாக இல்லை எனவும் வைத்தியர் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.